ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஜெனி. ஒரு சாதாரண பாலைவனமாக இருந்த இதை உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒருவரால் மாற்ற முடியும் என்றால் முயற்சியால் மட்டும்தாங்க முடியும். துபாயை ஆட்சி செய்து வந்திருந்த அன்றைய காலகட்டத்தில் இருந்த மன்னர் தான் 50 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு பாலைவனத்தை ஒரு எதிர்கால நகரமாக மாற்றி அமைத்தாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1966 ஒரு கிராமத்தில் எண்ணெய் இருப்பதை கண்டறிஞ்சாங்க. அந்த எண்ணெய் எண்ணெய் இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல திட்டங்களெல்லாம் இவர் செயல்படுத்திட்டு இருந்தாருங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய கட்டிடங்கள் என்ன சொகுசாக வாழ்வது என்ன என்று கூட அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருந்துச்சுங்க. இன்னும் அதிகப்படியாக இந்த துபாய்க்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்குள்ளாக துரதிர்ஷ்டமாக அந்த ஆட்சியாளர் இறந்துட்டாருங்க. அவருடைய மகன் பார்த்தீங்கன்னாக்கா முகமது அப்பா செய்யாத காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து செய்தாருங்க. அங்கிருந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே இது சாத்தியமா, இவரால் முடியுமா, இவர் தோல்விதான் அடைவார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நீண்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டி உலகமே அதிசயப்படும்படியாக கட்டினாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செயற்கை தீவு இவர் ஏற்படுத்தினாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வியந்து பார்த்தாங்க, பத்தியா வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்மளால் முடியாது நம்மளால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நம்ம திரும்பியே பார்க்கக்கூடாது. நம்மளுடைய திறமை நம்மளுக்கு தாங்க தெரியும். ஸோ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னாக்கா மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம வெற்றியே பெற்று தீருவோம், நமக்கு மட்டும்தான் நம்மளுடைய திறமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா கண்டிப்பாக ஒரு பாலைவனத்தை கூட ஒரு எதிர்கால நகரமாக மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குதுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.